மோடி அவர்கள் ஒரு படையை திரட்டிக்கிட்டு ஒரு போர் புரிகிறது மாதிரி நம்மளை நோக்கி வர்றாரு. அடிக்கடி வர்றாரு. அடிக்கடி வர்றாரு. திருப்பி 4ஆம் தேதி வரப்போறாராம். அதான் நம்முடைய தலைவர்கள் சொன்னார். அவர் அடிக்கடி வர்றதை பார்த்தாலும், இன்றைக்கு அவர் பேசுறதை பார்த்தாலும் அவர் முகத்தில் அந்த பயம் தெரிய ஆரம்பித்து விட்டது என்று சொல்லியிருக்கிறார். மோடி அவர்களே, நீங்கள் மற்ற மாநிலம் மாதிரி எங்களோட மாநிலத்தை தயவு செய்து பார்க்காதீர்கள். நாங்கள் வேறு, நீங்கள் வேறு. நமக்கும் உங்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. மோடி அடிக்கடி வராரு, பேசுகிறாரு, அழிப்பேங்கிறாரு, ஒழிப்பேங்கிறாரு. வெள்ளம் பாதிக்கும் போது வராத மோடி, புயல் தாக்கி சேதத்துக்கு உள்ளாகும் போது வராத மோடி, ஏன் நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்துக்கே வராத மோடி இப்போ அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகிறாருன்னா வேறு ஒன்றும் இல்லை, தேர்தல் வரப்போகுது, அதுக்காக வராது. பேங்க்கில் பணம் போடுறாங்கன்னு பயந்துடாதீங்க. நாங்கள் மோடி கிடையாது. 15 லட்ச ரூபா தரேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் தராமல் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த மோடி நாங்கள் கிடையாது. சொன்னதை செய்யக்கூடிய அரசு நம்முடைய அரசு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. என்னப்பா திராவிட மாடல் சொல்லி இப்படி எல்லாருடைய வாழ்க்கையை மேம்படுத்திட்டே போனாங்கன்னா நாங்கள் எப்படி அரசியல் செய்வது என்பதுதான் மோடியோட கவலை. இன்றைக்கு இவ்வளோ வரி வருதா? அப்போ அவங்க நம்மக்கிட்ட எதுக்கும் வரமாட்டாங்களா? நம்மக்கிட்ட வந்தாங்கன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கும். அப்போ தானே இவங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஜிஎஸ்டி அப்படிங்கிறத கொண்டு வராங்க. 2023 மிசோரம் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி. 2024 நாடாளுமன்றத்துக்கு வரீங்க, அதுதான் உங்களுக்கு கிடைக்க போகுது. சரி, அவங்களோட கூட்டணியெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு 200 தொகுதி ஜெயிச்சா கூட மீதம் இருக்கின்ற 343 தொகுதியும் வெல்ல போவது எந்த அணி என்று சொன்னால் நமது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு தலைமையேற்றிருக்கின்ற இந்தியா கூட்டணி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. (2016) நம்முடைய மோடி அவர்கள் வந்தபோது இருந்த பெட்ரோல் விலை, டீசல் விலை, கேஸ் விலை, அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. 49 ரூபா, 55 ரூபா, 400 ரூபான்னு இருந்தது. அவர் என்ன சொன்னார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டா, நான் பிரதம மந்திரியாக வந்துட்டேன்னா அனைத்துமே 40 ரூபாய் கீழே நான் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு அதோட நிலை என்ன? 96 ரூபா, 105 ரூபா, 1200 ரூபான்னு போயிடுச்சு கேஸ் விலை. இங்கே இந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய ஆற்றல்மிகு மாநகர கழகத்தினுடைய செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கார்த்திகேயன் அண்ணன் கூட சொன்னாங்க, இன்றைக்கு கட்டணமில்லா பேருந்தில் நீங்கள்லாம் பயணம் செய்கிறீங்கன்னா ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது, உங்களுக்கு மாதம் அதனால் நீங்கள் சேமிக்கக்கூடிய அந்த பணம் என்பது 880 ரூபாயிலிருந்து 900 ரூபாய் வரைக்கும் நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆக இதை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மோடி அவர்கள் 400 ரூபாய் இருந்ததை இன்றைக்கி 1200 ரூபாயா கேஸ் விலை ஆக்கிட்டார். 800 ரூபா உங்கள்கிட்ட அவர் பிடுங்கிக்கிட்டார். நாங்கள் 800 ரூபா கொடுத்துருக்குறோம். நாங்கள் ஆக அந்த தெம்போடு தான் இங்கே உண்டு நாங்கள் பேசுகிறதுக்காக நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். மோடி அவர்கள் ஒரு படையை திரட்டிக்கிட்டு ஒரு போர் புரிகிறது மாதிரி நம்மளை நோக்கி வர்றாரு. அடிக்கடி வர்றாரு. இப்போ அடிக்கடி வர்றாரு. திருப்பி 4ஆம் தேதி வரப்போறாராம். அதான் நம்முடைய தலைவர்கள் சொன்னார். அவர் அடிக்கடி வர்றதை பார்த்தாலும், இன்றைக்கி அவர் பேசுகிறதை பார்த்தாலும் அவர் முகத்தில் அந்த பயம் தெரிய ஆரம்பித்து விட்டது என்று சொல்லியிருக்கிறார். மோடி அவர்களே, நீங்கள் மற்ற மாநிலம் மாதிரி எங்களோட மாநிலத்தை தயவு செய்து பார்க்காதீர்கள். நாங்கள் வேறு, நீங்கள் வேறு. நமக்கும் உங்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. நீங்கள் ஆன்மீகத்தை அரசியலாக பார்க்கிறீர்கள், நாங்கள் ஆன்மீகத்தை ஆன்மீகமாக நாங்கள் பார்க்கின்றோம். நீங்கள் இடஒதுக்கீடை சலுகையாக பார்க்கிறீர்கள், நாங்கள் இடஒதுக்கீடை சமூக நீதியாக நாங்கள் பார்க்கின்றோம். நீங்கள் எங்களுடைய தாய்மொழியாம் தமிழ் மொழி ஒரு மொழியாக பார்க்குறீங்க, நாங்கள் எங்களுடைய தமிழை நாங்கள் எங்களுடைய உயிராக நாங்கள் போற்றுகின்றோம். நீங்கள் மதத்தின் பெயரால் இன்றைக்கு ஒரு மக்களை எல்லாம் வேறுபடுத்தி பார்க்கிறீர்கள், நாங்கள் மொழியின் பெயரால் அனைவரையும் நாங்கள் ஒற்றுமையாக பார்க்கின்றோம். நாங்கள் தான் மன்னர்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இந்த நாட்டில் இருக்கின்ற அனைவருமே மன்னர்கள் தான் என்று அண்ணா சொன்னதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்படி ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கிற நாங்கள் எங்கே, நீங்கள் எங்கே? மகாத்மா காந்தியை சுட்டு கொண்ட கோட்சியை வழி வர்றீங்க நீங்கள். நாங்கள் எங்களோட ஈரோட்டு கல்வன் தந்தை பெரியாரை வழியை பார்த்து நாங்கள் வந்துட்டு இருக்கோம். நீங்கள் கோயபிள்ஸ் கூட்டம் என்று சொன்னால் நாங்கள் தந்தை பெரியாருடைய கூட்டம். மோடி அடிக்கடி வராரு, பேசுகிறாரு, அழிப்பேங்கிறாரு, ஒழிப்பேங்கிறாரு. வெள்ளம் பாதிக்கும் போது வராத மோடி, புயல் தாக்கி சேதத்துக்கு உள்ளாகும் போது வராத மோடி, ஏன் நம்முடைய வீட்டு பிள்ளைகள் நீட்டுக்காக 22 பிள்ளைகள் இறந்தார்களே அப்பொழுது வராத மோடி, பல போராட்டத்திற்காக விவசாயிகள் மாண்டு போனார்களே அப்பொழுது வராத மோடி,
ஆளுநருங்கிற பேரில் ஒரு ஆள் இங்கே உட்கார வச்சுக்கிட்டு இன்றைக்கி இவ்வளோ குடைச்சல் கொடுக்கும்பொழுது அங்கே என்ன பிரச்சனை நடக்குது, இந்த தமிழகமும் நம்மளுடைய இதில் தானே கட்டுப்பாட்டில் இருக்குன்னு வந்து எட்டி பார்க்காத மோடி, ஏன் நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்துக்கே வராத மோடி இப்போ அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகிறாருன்னா வேறு ஒன்றும் இல்லை, தேர்தல் வரப்போகுது அதுக்காக வராரு. பேங்க்கில் பணம் போடுறாங்கன்னா பயந்துடாதீங்க, நாங்கள் மோடி கிடையாது. 15 லட்ச ரூபா தரேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் தராமல் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த மோடி நாங்கள் கிடையாது. சொன்னதை செய்யக்கூடிய அரசு நம்முடைய அரசு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இப்படி தேடி தேடி மக்களுக்கான, ஏன் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னார், வறுமையை ஒழிப்போம், நாங்கள் வறுமையை ஒழிப்போம் என்று சொன்னார். இன்னைக்கு வறுமையை ஒழிச்சாரா? பேசுறதெல்லாம் என்ன, திமுகவை ஒழிப்பேன் திமுகவை அழிப்பேன் தானே இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. வறுமையை ஒழிக்கிறத பற்றியா நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஆக அப்படிப்பட்ட மோடி அவர்கள் அவருடைய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதி ஆயோக் என்கின்ற அந்த குழுவே சொல்லுது, ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் வறுமையோட பாதிப்பு இல்லாத மாநிலம் எதுவென்று சொன்னால் அது தமிழ்நாடு தான். ஏறத்தாழ 2.2% பேர் தான் வறுமையில் பாதிச்சிருக்காங்கன்னு சொல்கிறான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ஒரு பொறாமை, என்னப்பா திராவிட மாடல்னு சொல்லி இப்படி எல்லாருடைய வாழ்க்கையை மேம்படுத்திட்டே போனாங்கன்னா நாங்கள் எப்படி அரசியல் செய்வது என்பதுதான் மோடியோட கவலை. இன்றைக்கு நமக்கான வரி வருவாயை பார்க்கும் பொழுது நம்ம யாரை நம்பி இருக்குன்னு அவசியமே கிடையாது. நாமே நம்முடைய அரசே தனித்து நிற்கலாம், யார்கிட்டையும் கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிப்பட்ட வரி வருவாய் நமக்கு வருது. அதை பார்க்குறான் அவன், இவ்வளோ வரி வருவாய் வருதா, அப்போ அவங்க நம்மக்கிட்ட எதுக்கும் வரமாட்டாங்களா? நம்மக்கிட்ட வந்தாதானே ஒரு கட்டுப்பாடு இருக்கும், அப்போ தானே இவங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஜிஎஸ்டி அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இந்த ஜிஎஸ்டி என்பதை கொண்டு வந்தது மட்டுமல்ல, அந்த வரியெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க 100 ரூபா கொடுக்குறீங்க, ஒரு மாதம் கழிச்சு நீ 100 ரூபா கொடுத்தீங்களா, இந்த 26 ரூபா கொடுத்துட்டேன் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? ஆக நம்முடைய வரி பணம் 1 ரூபா கொடுத்தா வெறும் 26 காசு கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கு சொல்லினது மட்டுமல்ல, அதற்கான இழப்பீடு ஒரு வருஷத்துக்கு 20,000 கோடி நமக்கு வரணும். அந்த 20,000 கோடியும் தராமல் இருக்கிறாங்க. இது ஒரு புறம். ரேஷன் கடை ரொம்ப நல்லா இருக்கா தமிழ்நாட்டில்? எங்கே பார்த்தாலும் விநியோகம் சரியாக சென்று கொண்டிருக்கின்றதா? என்ன பண்ணலாம் நம்ம? சரி, ஒரே நாடு ஒரே ரேஷன் கொண்டு வரோம், நம்ம வடநாட்டை சார்ந்திருக்கிற எல்லாத்தையும் உள்ளே தள்ளிவிடுவோம், அவனுக்கும் ரேஷன் கார்டை வாங்கி கொடுத்து அவனுக்கும் ஓட்டுரிமையை வாங்கி கொடுத்து அனைவரையும் நம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம் என்கின்ற திட்டத்தை உள்ளே புகுத்துக்கிறார்கள். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தான் இல்லைன்னு சொல்ல, தனக்கு மீறி தான் தானம் தர்மங்கிறதையும் எண்ண வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்குது என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன். இவர்களை நாம் கட்டுப்படுத்தலாம், இவங்களை கடைசி இடத்துக்கு கொண்டு போயிடலாம் என்கிறதுக்காக புதிய கல்விக் கொள்கை இன்றைக்கு கொண்டு வருகிறார்கள். சரி, சுகாதாரம் மிக அருமையாக கட்டமைப்பு இருக்கின்றதா? கலைஞர் காலத்திலேருந்து இந்த அளவுக்கு கட்டமைப்பு இருக்கின்றதா? எனது 9,000 துணை சுகாதார நிலையம் இருக்கின்றதா? 2,000 துணை பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கின்றதா? வட்டார சுகாதார நிலையம் இத்தனை இருக்கின்றதா? சமுதாய சுகாதார நிலையம் இத்தனை இருக்கின்றதா? ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு கல்லூரி இருக்கின்றதா? மாவட்ட மருத்துவமனை இருக்கின்றதா? மல்டி ஸ்பெஷாலிட்டி இருக்குதா? அப்போ என்ன பண்ணலாம்? எல்லாம் தமிழ் பிள்ளைங்களே படிச்சுட்டே போயிட்டா நம்முடைய வடநாட்டை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளை எப்படி உள்ள திணிக்கிறது? என்ன பண்ணலாம்? சரி, நீட்டுன்னு ஒன்று கொண்டு வருவோம். இப்படி நம்மளுடைய பிள்ளைகளுடைய கனவுகளை சிதைக்க கூட நீட்டை கொண்டு வராங்க. என்னது, தமிழ்நாடு முழுவதும் இத்தனை அணைகள் இருக்கின்றதா? இவ்வளோ அணைகள் வந்துச்சுன்னா அவங்க வளத்தோடு இருப்பார்களே, நம்மளை நோக்கி எப்படி வருவார்கள்? சரி, புதிய அணை பாதுகாப்பு சட்டம் ஒன்று கொண்டு வருவோம். நாம் எப்போ சொல்லுவோம் அப்போ தான் அவங்க தண்ணி திறக்கணும் என்று அந்த ஒரு சட்டத்தையும் கொண்டு வருகிறார்கள். வனவிலங்கு வனங்கள் இவ்வளவு இருக்கின்றதா? இந்த வனத்தை இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் 27% இருக்கின்ற வனத்தை இன்றைக்கு 34% அதை பெருக்க வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை கொண்டு வரும்போது இப்படி கொண்டு போகிறாங்களா? சரி, வன பாதுகாப்பு சட்டம் ஒன்று கொண்டு வரும், இருக்கிற பழங்குடியினா வெளியில் தள்ளிட்டு எல்லா வனத்தையும் நம்ம கட்டுப்பாடில் கொண்டு வரும் என்று அது ஒரு சட்டம். 2021 சட்டமன்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா தோல்வி. 2021 கேரளா சட்டமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா தோல்வி. 2021 சட்டமன்ற தேர்தலில் வெஸ்ட் பெங்காலில் அங்கேயும் பாரதிய ஜனதா தோல்வி. இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. 2022 பஞ்சாப் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி. 2022 ஹிமாச்சல் பிரதேசம் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி. 2023 கர்நாடகா சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி. 2023 தெலுங்கானா சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி. 2023 மிசோரம் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி. 2024 நாடாளுமன்றத்துக்கு வரீங்க, அதுதான் உங்களுக்கு கிடைக்க போகுது. யூபி, மாபி, ராஜஸ்தான், குஜராத் இதெல்லாம் சேர்த்தாலே 160 தொகுதி தான் இருக்குது மொத்தமாகவே. சரி, அவங்களோட கூட்டணிலாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக ஒரு 200 தொகுதி ஜெயிச்சா கூட மீதம் இருக்கின்ற 343 தொகுதியும் வெல்ல போவது எந்த அணி என்று சொன்னால் நமது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு தலைமையேற்றிருக்கின்ற இந்தியா கூட்டணி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது.
இதெல்லாம் மறைச்சிட்டு ஒட்டுமொத்தமாக 37% தாங்க அவங்க வாங்கினாங்க. இன்றைக்கி அவங்க பிரதம மந்திரியாக இருக்கிறாங்க பாரதிய ஜனதா, வெறும் 37% தான். ஆனால் எல்லாத்தையும் உருட்டி மிரட்டி அவங்க இன்றைக்கி இந்த ஆட்சியை இன்றைக்கி தக்க வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது மோடி கம்பீரமாக வரான்னு பார்க்காதீங்க, பாடி தான் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டுன்னு ஆடிக்கிட்டு தான் இருக்கு அவருக்கு. அது அவருக்கே தெரியல. நாங்கள் எதிர்க்கட்சியை நாங்கள் வந்து கோவப்பட்டு திட்டது. இப்போ அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, மோடி வந்துட்டு நான் அழிப்பேன் ஒழிப்பேன்னு. திமுகவை அழிப்பேன் ஒழிப்பேன்னு சொன்னவங்களாம் எங்கே இருக்கிறான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆரம்பிச்சிட்டீங்க. அழிப்பேன்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க. பார்த்துடலாம் நீங்களா நாங்களான்னு என்ன நடக்க போகுது என்பதை இங்கே நம்முடைய கதிரானந்த் சொன்னது போல் இன்னும் 71 நாட்கள் இருக்கின்ற நீங்களும் பார்க்க தான் போகிறீர்கள். ஒட்டுமொத்தமாக இந்த இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய மாநிலமாக இருக்கிறதுனால தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த இந்தியாவில் நம்பர் 1 முதலமைச்சர் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்கின்ற பெயரை நாம் பெற்றிருக்கின்றோம். எல்லா விதத்திலும் மாணவர்களாக இருந்தாலும் சரி, உழவர்களாக சரி. என்ன சொல்கிறீங்க? இன்றைக்கி மோடி சொல்கிறார், நான் தமிழ்நாட்டு மக்கள் மீது அதிக அன்பு வைத்திருக்கிறேன், நீங்கள் என் மீது அன்பு செலுத்தினால் நான் 3 மடங்காக அதை நான் திருப்பி தருவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் நாட்டினுடைய பிரதம மந்திரி இல்லைன்னு சொல்ல, உங்களுக்கான மரியாதையை நாங்கள் தருகின்றோம். எங்களுடைய தமிழ்நாட்டிற்கு நீங்கள் பல திட்டப்பணிகளை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அன்பை நாங்கள் செலுத்துகின்றோம். நாங்கள் கொடுத்த அன்புக்கு நீங்கள் 3% கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நாங்கள் கொடுக்குற ₹1 நீங்கள் ₹3 கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் மீது இன்றைக்கி மக்கள், எங்கள் மக்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மக்களும் இந்த உங்களுடைய ஆட்சியை பார்த்து நீங்கள் ஒரு அச்சத்தில் இருக்கிற, எங்கடா எங்களெல்லாம் பிரித்து ஆளுகின்ற சூழ்ச்சியில் நீங்கள் வந்துருங்களேன்னு அவநம்பிக்கை ஏற்கனவே வந்துருச்சு. ஆக ஒரு பயங்கர புரட்சி, அது ஜனநாயக புரட்சியாக, அது வாக்கு சீட்டின் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கான பாடத்தை எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் எடுப்பார்கள் என்பதை உறுதி கூறுகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு திட்டத்தையும் வருகின்ற தாய்மார்கள் நீங்கள் எண்ணி பாருங்கள். பேசிட்டு போகிறோமே, நாங்கள் பேசிட்டு போனதுக்கப்புறமேட்டு தயவுசெய்து சிந்தித்து பாருங்கள். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பேசுங்க. என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஆட்சி வந்தது ஏதோ நாங்களும் வந்தோம் போனோம் என்று இல்லை. இந்த ஆட்சி என்பது இனி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி புரியும் என்று சொன்னால் உங்களுக்கான சேவர்களாக இதை நாங்கள் சொல்லுகிறோமே தவிர நாங்கள் ஒரு அமைச்சராகவோ அல்லது இங்கே மேயராகவோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினராகவோ நாங்கள் சொல்லவில்லை. உழைக்க காத்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி 3 நாள் 4 நாள் தூங்கிய 4 நாள் ஆச்சு அப்படின்னா பல்வேறு விதத்தில் 5:30 மணிக்கு ஃபோன் அடிப்பாருங்க முதலமைச்சர். பத்திரிகையில் இப்படி செய்தி வந்திருக்கு, இந்த ஒரு ஸ்கூல் பில்டிங்கில் ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளை என்னென்னு பார்த்தியான்னு. 5:30 மணிக்கு ஒரு மனிதன், ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், அவரே அப்படி இருக்காங்க. அப்போ நாங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? நாங்கள் 4:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு வேலையை பார்த்தா தான் அவர் கேட்குற கேள்விக்கு எங்களால் பதில் சொல்ல முடியும். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.